Hi, welcome back to my channel. இந்த வீடியோவில் நேஷனல் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி லிமிடெட் என்எஸ்டிஎல்லோட ஐபிஓ ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த கம்பெனி இன்கார்பரேட் செய்யப்பட்ட வருடம் 2012. இவங்க தான் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் வந்த எலக்ட்ரானிக் செக்யூரிட்டிஸ் டெபாசிட்டரி ஃபர்ம். இந்த கம்பெனி வந்துட்டு தொடங்கினது பார்த்தீங்கன்னா 1996. ஸோ ஏர்லி 90s அப்புறம் 80s 70sலாம் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஸ்டாக் வாங்குறாங்கன்னா அந்த ஸ்டாக் வந்து ஃபிசிக்கல் ஃபார்மில் தான் இருக்கும், அது பேப்பர் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நிறைய சிரமப்பட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அந்த ஷேர்ஸ் வந்து கிளியறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது தொலைஞ்சு போகிற சான்ஸ் இருக்குன்னு சொல்லி பல்வேறு ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஸோ இந்த ப்ராப்ளமெல்லாம் சால்வ் பண்ணுற நோக்கில் தான் வந்துட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மில் வந்து செக்யூரிட்டிஸை மெயின்டைன் பண்ணுங்கிற நோக்கத்தோட இவங்க டிஜிட்டலைசேஷனை வந்துட்டு அடாப்ட் பண்ண ஆரம்பித்தாங்க பிஸ்னஸில். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா பல்வேறு டிஜிட்டல் டெபாசிட்டரி சர்வீஸ் அண்ட் வேல்யூ ஆடட் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க டிஜிட்டலி வந்துட்டு டிமேட் ஃபார்ம்லாம் வந்துட்டு இவங்க செக்யூரிட்டிஸை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. அது போக வந்து ட்ரேட் செட்டில்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதே போக ஆஃப் மார்க்கெட் ட்ரான்ஸ்ஃபர்ஸ், பிளெஜிங் ஆஃப் செக்யூரிட்டிஸ், அப்புறம் கார்பரேட் ஆக்ஷன்னு சொல்லி பல்வேறு டெபாசிட்டரி ரிலேட்டட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆன் டாப் ஆஃப் தட் இவங்க வந்துட்டு இ-வோட்டிங், கன்சாலிடேட்டட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட், அப்புறம் நான் டிஸ்போசல் அண்டர்டேக்கிங் சொல்லி பல்வேறு வேல்யூ ஆடட் சர்வீசஸ் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு 2 சப்சிடரி இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட், அப்புறம் என்எஸ்டிஎல் பேமெண்ட்ஸ் பேங்க் லிமிடெட். இல்லை என்எஸ்டிஎல் டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் லிமிடெட் பார்த்தீங்கன்னா இ-கவர்னன்ஸ், அப்புறம் கேஒய்சி, அப்புறம் வந்துட்டு இன்சூரன்ஸ் டெபாசிட்டரி அண்ட் கொலாபரேட்டிவ் இண்டஸ்ட்ரி பிளாட்ஃபார்ம், அப்புறம் வந்துட்டு செஸ் ஆட்டோமேஷன், அப்புறம் நேஷனல் ஸ்கில் ரெஜிஸ்ட்ரின்னு சொல்லி பல்வேறு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதை என்எஸ்டிஎல் பேமெண்ட் பேங்க் வந்து இது ஒரு B2B பேங்க்கு, பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் பேங்க். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங் சர்வீசஸ், அப்புறம் டொமஸ்டிக் ரெமிட்டன்ஸ், சேவிங் அக்கௌண்ட்ஸ், அப்புறம் மைக்ரோ ஏடிஎம்ஸ், ப்ரீபெய்ட் கார்ட்ஸ், யூபிஐஸ், பாயிண்ட் ஆஃப் சேல்ஸ், அப்புறம் தேர்ட் பார்ட்டியோட மியூச்சுவல் ஃபண்ட், அப்புறம் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன்னு சொல்லி பல்வேறு சர்வீசஸாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்எஸ்டிஎல் ரெவன்யூ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டடி அண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீல்டு கிட்டத்தட்ட 50 to 60% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாங்க. இப்போ நம்ம வாங்குற ஒரு செக்யூரிட்டியை வந்துட்டு டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு சில சார்ஜஸ் வந்துட்டு நம்மளோட புரோக்கர் வந்துட்டு லெவி பண்ணுவார். அந்த சார்ஜஸ் வந்து நம்ம புரோக்கர் வந்துட்டு என்எஸ்டிஎல் கொடுத்துருவாங்க. ஸோ இதுலேருந்து அவங்க வந்துட்டு மெஜாரிட்டி ஆஃப் த இன்கம்மை ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்மளோட டிமேட்டை வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி டெபாசிட்டரியில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில சார்ஜஸ் வந்து நம்ம பே பண்ணுறோம். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா 10 to 15% ரெவன்யூ வந்துட்டு என்எஸ்டிஎல் அக்கௌண்ட் மெயின்டெனன்ஸ்லேருந்து ஜென்ரேட் பண்ணாங்க. அதுபோக கார்பரேட் கம்பெனியோட பல்வேறு கார்பரேட் ஹேண்ட்லிங்காக வந்துட்டு இவங்க 10% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. இதில் வந்துட்டு இ-வோட்டிங் ஃபார் டிவிடன்ஸ் ஆகட்டும், இல்லாட்டி வந்துட்டு போனஸ் இஷ்யூ பண்ணுறதாகட்டும், இது போக வந்துட்டு ஷேர் ஸ்பிளிட்டுன்னு சொல்லி பல்வேறு கார்பரேட் ஆக்ஷன்ஸ்க்காக வந்து நடத்துகிற இ-வோட்டிங் மூலமாகவும் இவங்க 10% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. அது போக கேஒய்சி அப்புறம் இ-கவர்னன்ஸ்லேருந்து 10 to 15% இதர ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு 5 to 10% ரெவன்யூவை இவங்க ஜென்ரேட் பண்ணாங்க. இப்படி தான் என்எஸ்டிஎல்லோட ரெவன்யூ இருக்குது. என்எஸ்டிஎல்ல கிட்டத்தட்ட 3.9 கோடி ஆக்டிவ் டிமேட் அக்கௌண்ட் இருக்குது as of 31st March 2025. அது மட்டும் கிடையாது, 294 ரெஜிஸ்டர்ட் டெபாசிட்டரி பார்ட்டிசிபெண்ட்டும் இருக்காங்க, 33,758 ரெஜிஸ்டர்ட் இஷ்யூஸும் இருக்காங்க. த்ரூ அவுட் த கண்ட்ரியில் இந்தியாவில் பல்வேறு மக்களும் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல டிமேட் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. அது மட்டும் கிடையாது, 186 நாடுகளில் வாழ்கிற என்ஆர்ஐஸும் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎல்ல டிமேட் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இதுதான் என்எஸ்டிஎல்லோட பிஸ்னஸ். இப்போ இந்த கம்பெனியோட ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம். ஐபிஓ மூலமாக கம்பெனி திரட்ட போகிற மொத்த பணத்தோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4011 கோடி. ஐபிஓ 30 ஜூலைலேருந்து 1 ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்காக கம்பெனி செட் பண்ணியிருக்க ப்ரைஸ் பேண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோவர் ப்ரைஸ் பேண்டாக 760 ரூபாயும், அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 800 ரூபாயும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு லாட்டுக்கு 18 ஷேர் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு லாட்டு ஷேர் அப்பர் ப்ரைஸ் பேண்டாக 800 ரூபாயில் வாங்குறதுக்காக செலவு எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா 14,400 ரூபாய் ஆகுது. ஷேர் அலாட்மெண்ட் டேட் 4th ஆகஸ்ட், ஷேர் ரீஃபண்ட் டேட் 5th ஆகஸ்ட், ஷேர் லிஸ்டிங் டேட் 6th ஆகஸ்ட். இந்த இஷ்யூவில் 5 கோடி ஷேர் வந்து இஷ்யூ பண்ணாங்க. அது எல்லாமே ஆஃபர் ஃபார் சேலாக தான் இருக்குது, இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூ எதுவுமே கிடையாது. போஸ்ட் ஐபிஓ லிஸ்டிங் இந்த ஷேரோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 கோடியாக இருக்க போகுது. இன்றைக்கி தேதியில் இந்த ஷேரோட கரண்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 135 ரூபாயாக இருக்குது. அதாவது அப்பர் ப்ரைஸ் பேண்டில் பார்க்கும்போது ஒரு ஷேர் இன்றைக்கி 935 ரூபாய்ன்னு சொல்லி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிரே மார்க்கெட்டில். அடுத்து இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட அசட்ஸ் வந்துட்டு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ்ங்கிறது 2023 பார்த்தீங்கன்னா 1,100
ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. இதே 2024ல கிட்டத்தட்ட 1400 கோடி பக்கம் வந்திருக்கு. 2025ல 1550 கோடி பக்கம் ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ரெவென்யூங்கிறது வந்துட்டு இயர் ஆன் இயர் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2023ல 234 கோடியாக இருந்திருக்கு. இது 2024ல 275 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2025ல் பார்த்தீங்கன்னா 345 கோடி பக்கம் வந்திருக்கு. ஸோ ப்ராஃபிட் ஆஃப்டர் த டேக்ஸ் உயர்ந்திருக்கு. இவங்களோட நெட்ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகண்ட்டாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸும் பார்த்தீங்கன்னா 199 கோடியிலேருந்து இப்போ 232 கோடின்னு சொல்லி உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களோட ஃபினான்ஷியல்ஸில் குறை சொல்கிற மாதிரி எந்த ஒரு பாயிண்ட்டுமே கிடையாது. ஸோ இந்த கம்பெனி ஒரு ஃபினான்ஷியலி ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனிங்கிறது இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லேருந்து நமக்கு கிளியராக தெரியுது. அடுத்த அப்ஜெக்டிவ் ஆஃப் த இஷ்யூ என்னன்னு பார்த்தலாம். ஸோ இந்த ஐபிஓவில் இஷ்யூ பண்ணுற எல்லா ஷேருமே வந்து ஆஃபர் ஃபார் சேலில் தான் இஷ்யூ பண்ணாங்க. ஸோ அதனால் ப்ரமோட்டர் வந்து இந்த ஷேரை விற்றுட்டு அந்த காசு எடுத்துகிட்டு போகிற காரணத்தினால இந்த ஐபிஓலேருந்து வர பணத்தை யூஸ் பண்ணி கம்பெனி வந்துட்டு அவங்க பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்குன்னு சொல்லி எந்த வகைக்கு யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த ஐபிஓலேருந்து கம்பெனி கிடைக்கிற ஒரே பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷேரை வந்துட்டு பப்ளிக் லிஸ்டிங் பண்ணுறாங்க. ஸோ ஷேரை வந்து பப்ளிக் லிஸ்டிங் பண்ணும்போது எஃப்ஐஸ், டிஐஸ், அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்னு சொல்லி பல்வேறு தரப்பட்ட மக்களும் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஒரு பெனிஃபிட் மட்டும்தான் இந்த கம்பெனி கிடைக்க போகுது. இதுதான் இந்த கம்பெனியோட ஐபிஓட அப்ஜெக்டிவாகவும் இருக்குது. அடுத்து இந்த கம்பெனியில் இருக்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஃபஸ்ட்டு டிஜிட்டல் ஃபார்மில் டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ண கம்பெனி. ஸோ இந்த கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாங் லாஸ்டிங் ஹிஸ்ட்ரி இருக்குது. கிட்டத்தட்ட 1996லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் இவங்க இருக்காங்க. ப்ளஸ் இவங்க வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட் லீடராக இருக்காங்க. கம்பெனியோட ஃபினான்ஷியல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதெல்லாம் இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். இவங்களோட பிஸ்னஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளான பிஸ்னஸாக இருக்குது. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா பல்வேறு ஸ்ட்ரீம்லேருந்து இவங்க வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுறாங்க. இன்க்ளூடிங் தேர் ஃபின்டெக் பேங்கிங் ஃபர்ம்லேருந்தும் நல்லா வந்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ ரெவன்யூ ஸ்ட்ரீமுக்கு வந்து பறந்து விரிஞ்சிருக்கு. இதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்குறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ரீசெண்ட் இயர்ஸில் அதுவும் போஸ்ட் கோவிட் பார்த்தீங்கன்னா நிறைய ரீட்டைல் பீப்புள் வந்துட்டு ஸ்டாக் மார்க்கெட் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு மணி இன்ஃப்ளோங்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி எல்லாமே டிஜிட்டலைஸ்டாக இருக்கிற காரணத்தினால பார்த்தீங்கன்னா நிறையா பீப்புள் வந்து டிமேட் ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா என்எஸ்டிஎலோட டிமேட் மெயின்டைன் பண்ணுறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது. அது மட்டும் கிடையாது, இவங்க ஃபினான்ஷியல் சர்வீஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைசேஷன் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களோட ஃப்யூச்சர் க்ரோத்துக்கு வந்துட்டு வழிவகை செஞ்சுருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மிகையாகாது. ஸோ டிஜிட்டல் தான் வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டாகவும் இருக்குது, ஃப்யூச்சராகவும் இருக்குங்கிற காரணத்தினால இவங்களுக்கு இந்த பிஸ்னஸில் வந்துட்டு இன்னும் நிறைய பெரிய லெவலில் க்ரோத்து பார்ப்பாங்கங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இதெல்லாமே இந்த கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். அடுத்து இந்த ஐபிஓ அந்த கம்பெனியில் இருக்க கான்சான விஷயம் நான் எதை பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஐபிஓலேருந்து வர காசு எல்லாமே வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ப்ரமோட்டருக்கு தான் போகுது. அவங்க இந்த காசை வந்துட்டு கம்பெனிலேருந்து எக்ஸிட் ஆகிடுவாங்க. ஸோ இந்த ஐபிஓ ப்ரொசீடிங்லேருந்து வர காசை வச்சுக்கிட்டு கம்பெனி வந்துட்டு கேபிட்டல் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கோ யூட்டிலைஸ் பண்ண முடியாது. ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். ப்ளஸ் இது ஒரு ஹைலி ரெகுலேட்டட் பிஸ்னஸ். அது மட்டும் கிடையாது, இவங்களோட ரெவன்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபீ கேப்டு பிஸ்னஸாக இருக்குது. அதாவது இப்போது செக்யூரிட்டி டெபாசிட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இவ்வளோ காசுன்னு சொல்லி அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு டெபாசிட்ரி பார்ட்டிசிபேட் வந்துட்டு செக்யூரிட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு இவ்வளோ பர்டிகுலர் ஃபீஸ்ன்னு சொல்லி எல்லாமே வந்துட்டு இதெல்லாமே ஃபீஸ் வந்து ஆல்ரெடி வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. ஸோ சப்போஸ் இது நாளைக்கு இதோட ஃபீஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், இதோட லிமிட்டை வந்து கேப்பை இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவ்வளோ சீக்கிரத்தில் முடியாது. இதோட செபியோட அப்ரூவல் தேவை. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு சின்ன நெகட்டிவான விஷயமா பார்க்குறேன். இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்துட்டு பெரிதும் வந்துட்டு டிபெண்ட் பண்ணியிருக்குது மார்க்கெட் ஆக்டிவிட்டி தான். சப்போஸ் இந்தியாவில் வந்துட்டு எஃப்ஐஐஸ் வந்து பெருமளவு ஆக்டிவாக இல்லை, அவங்க வேறு கண்ட்ரிஸ் போயிட்டாங்கன்னா அப்போ வந்துட்டு இந்தியாவில் வந்து ட்ரேட் ஆகிற செக்யூரிட்டிஸ் வந்துட்டு கம்மியாகும். ஸோ அதனால் டிரான்சாக்ஷன் கம்மியாகும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ரெவன்யூ கொஞ்சம் டிப்பாக சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து ரீட்டைல் பார்ட்டிசிபெண்ட்டோட பார்ட்டிசிபேஷனும் கம்மியாச்சுன்னா எகெயின் வந்துட்டு இவங்களோட ரெவன்யூவில் சின்ன டிப்பாக சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி சின்ன விஷயம் தான் இந்த கம்பெனிலாம் நான் நெகட்டிவாக பார்க்குறேன். மற்றபடி இது ஒரு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான கம்பெனி. இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் ஐபிஓ இன் இந்தியா. கிரே மார்க்கெட் ப்ரீமியம் பார்த்தாலே தெரியும் இந்த கம்பெனிக்கு எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்குன்னு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனி வந்துட்டு ஃப்யூச்சரில் பெருமளவு க்ரோ ஆகுங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அவ்வளோதாங்க, எனக்கு தெரிஞ்ச இந்த கம்பெனியை பற்றி எல்லா டீட்டெயிலையும் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.